உண்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 101வது அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். பிரியமானவர்களே, தாவீதுடைய கண்கள் மாத்திரம் உண்மையானவர்களை நோக்கி பார்க்கவில்லை. ஆம், அவருடைய கண்களும் நோக்கி பார்க்கின்றது. நாம் தேவாதி தேவனுடைய கண்களும் உண்மையானவர்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றது. ஆம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், நம்மையும் பார்த்து கர்த்தர் உண்மையுள்ளவர்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நாம் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி அறியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.